ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் மேக்கிங்னா என்ன அண்ட் எப்படிலாம் வந்து நோட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி வீடியோ. அண்ட் அதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து ரைட் பண்ணக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே வந்து நம்ம வீடியோவில் இருக்கும். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹைப் த வீடியோன்னு வரும், அதில் ஹைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நோட் மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் நோட் டேக்கிங். நோட் டேக்கிங்கை விட வந்து நோட் மேக்கிங் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நோட் டேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன்னா, நீங்கள் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன்னா, நீங்கள் வந்து அதை எழுதுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் டேக்கிங். நான் சொல்ல நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படிங்கிறது ஒரு நோட் டேக்கிங். இது வந்து ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங்னு சொல்கிறாங்க. நோட் மேக்கிங் அப்படிங்கிறது இருக்கிறதுல கொஞ்சம் செலக்ட் பண்ணி என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி, பட் அந்த கண்டென்ட்டில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் ரொம்பவே ப்ரெசைஸாக இருக்கக்கூடியது தான் வந்து நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கோஸ் பியாண்ட் பேசிவ்லி ரெக்கார்டிங் எவ்ரிதிங். இது வந்து ஆக்டிவ் ரெக்கார்டிங் கிடையாது, இது வந்து ஒரு பேசிவான ரெக்கார்டிங். அண்ட் த கோல் இஸ் டு க்ரியேட் கான்சைஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்பவே வந்து காம்பேக்டாக, ப்ரீஃபாக அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளாக எல்லாராலையுமே வந்து ரிமெம்பர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட மெட்டீரியல்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ், ரிவிஷன்ஸ், எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்மளால் வந்து ரீகால் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த நோட் மேக்கிங் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. நோட் டேக்கிங் விசஸ் நோட் மேக்கிங். நோட் டேக்கிங்னா என்ன? கேப்சரிங் த ரியல் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அட் அ டைமில், இப்போ நான் சொல்ல நீங்கள் எழுதுறது வந்து எழுதிட்டே இருக்கீங்க, வீடியோ கேட்டுகிட்டே வந்து நீங்கள் எழுதிட்டே இருக்கிறது வந்து நோட் டேக்கிங். அந்த ஒரு லெக்சர் டைமில் வந்து நம்ம ஆஃபன் என்ன பண்ணுவோம்னா, குயிக்காக வந்து நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம எழுதிட்டே இருப்போம். நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். அதே இது நோட் மேக்கிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளே வந்து ரொம்ப டீப்பராக ஒரு ரிஃப்ளாக்டிவான ஸ்டெப் வந்து எடுத்துப்போம். என்னென்னா, நம்ம அந்த நோட் மேக்கிங் டைமில் நம்ம அதை ரீட் பண்ணிட்டோ இல்லைன்னா நம்ம கேட்டுட்டோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து நோட் மேக்கிங் நம்மளாம் ஓன் ரைட்டிங் வந்து எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நம்மளோட ஓன் ஐடியாஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம், ஓன் வேர்ட்ஸை வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அண்ட் அது ஆஃபன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இனிஷியல் மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எழுதுகிற டைமில் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறதும் வந்து ரொம்பவே வந்து இந்த நோட் மேக்கிங்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது நோட் டேக்கிங் விசஸ் நோட் மேக்கிங். நோட் டேக்கிங்னா ஒரு குயிக் கேப்சர் அந்த லெக்சர் டைமில் ஆன் ஸ்பாட். அதே இது நோட் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். என்ன அப்படின்னா, நம்மளோட ஐடியாஸை நம்ம ரீரைட் பண்ணுவோம், நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் சம்மரைஸ் பண்ணுவோம், நம்மளோட ஐடியாஸையுமே கனெக்ட் பண்ணுவோம், ரொம்ப டீப்பராக வந்து அதோட எங்கேஜ் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஒரு லாங் டேர்முக்கு வந்து நம்மளால் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு எஃபெக்டிவான நோட் மேக்கிங் எப்படி இருக்கும்னா, ஒரு ராவான இன்ஃபர்மேஷன் நம்மளோட பர்சனல் நாலேஜில் என்ன தோணுதோ, அது எந்த அளவுக்கு ராவாக இருந்தாலுமே வந்து நம்ம எந்த வித ஒரு தயக்கமுமே இல்லாமல் வந்து எழுதுவாங்க. ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் ஜென்ரலி ஏட்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் மெமரி பெட்டர் தென் டைப்பிங். நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணும்போது ஒரு டைப்பிங்கை விட நமக்கு வந்து ஒரு பெட்டரான மெமரியில் வந்து அது ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் டூல் மூலியமாகவும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு நோட் மேக்கிங்கான ஜென்ரல் டிப்ஸ் என்ன? இப்போ வந்து நம்ம நோட் மேக்கிங்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் நோட் மேக்கிங்க்கும் நோட் டேக்கிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம். இது வந்து டோட்டலி ஆக்டிவ் அண்ட் அது வந்து ஒரு பேசிவ். இதில் வந்து நம்மளோட ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி எழுதுவோம். ஜென்ரல் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பி செலக்டிவ் அண்ட் கான்சியஸ். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எழுத முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எழுத முடியாது. நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து இஸ்ஸு வாஸு தேல வந்து இருக்கக்கூடாது. மெயினான ஐடியா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அண்ட் அதில் தான் வந்து நம்மளோட மெயின் ஐடியாஸ் இருக்கணும். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஃபினிஷனாக இருக்கலாம், இம்பார்ட்டண்ட்டாக உள்ள இதாக இருக்கலாம், நம்ம நிறைய ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறையா ஃபுல் சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே பேராவாக எழுதாமல் அப்ரிவேஷன்ஸு, சிம்பிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ ஈக்குவல் எழுத வந்து நமக்கு பதிலாக இதை எழுதலாம்.
ஒரு ஆக்டிவான ப்ராசஸ். அந்த செஷன் முடிஞ்ச அப்புறம் அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி ரீரைட் பண்ண போகிறோம். அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஓன் வேர்ட்ஸ் வந்து இருக்கணும். நம்மளோட ஐடியாஸ் அண்ட் நம்மளோட நாலேஜ் அண்ட் அந்த கனெக்ஷனோட சேர்த்து வந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனைஸ் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக டேட் இருக்கணும் அண்ட் ஒரு டைட்டில் இருக்கணும் அந்த நோட்ஸ்க்கு. அண்ட் நிறைய ஹெட்லைன்ஸ், புல்லட்ஸ், ஹைலைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்பரிங்ஸ் போட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணி எழுதணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிவ்யூ வந்து நம்ம ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். என்னென்னா ஒரு நோட் மேக்கிங் அப்போது அது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நோட் மேக்கிங் அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கணும்னா நம்ம எழுதினது அந்த கண்டென்ட் எல்லாமே டோட்டலாக நமக்கு ஞாபகம் வர்றதுக்கான இது இருக்கணும். நோட் மேக்கிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைப் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணணுமா. ஏன் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுறத விட ஹேண்ட் ரிட்டனில் எழுதுகிறப்போ நமக்கு வந்து நிறையா ஒரு பெட்டரான ஒரு குட் நோட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மேக் இட் பர்சனல். ஒரு நோட் மேக்கிங்கை வந்து நம்மளோட பர்சனலிவாகவும் மாற்றிக்கலாம். என்னென்னா நமக்கு வேணுங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்கலாம், நம்மளோட லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இல்லை ஒரு டயக்ராம் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். அண்ட் இது பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேர்னிங் டூல் மட்டும் இல்லாமல் ஒரு லேர்னிங் டூல் கிடைக்கும். அது ஒரு ரெக்கார்டாக மட்டும் இருக்காது, அதுக்கு பதிலாக ஒரு லேர்னிங் டூல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 ஸ்டேஜ் ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேப்சர் குயிக்லி ஃபஸ்ட், தென் ரிஃபைன் அண்ட் சம்மரைஸ் லேட்டர். இப்போது நம்ம ஒரு லெசன் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நானே வந்து உங்களுக்கு நோட் மேக்கிங்னா என்னென்னு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இதை அப்பப்போவே அப்படியே எழுதிட்டே வர்றது வந்து நோட் டேக்கிங். அதை நல்லா அந்த வீடியோ ஃபுல்லாக நல்லா மைண்டில் கேட்டுட்டு அண்ட் இதில் வர்ற கதையை வந்து சுருக்கி அண்ட் உங்களோட வேர்ட்ஸில் உங்களுக்கு இந்த நோட் மேக்கிங்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சதை வச்சு லேட்டராக சம்மரைஸ் பண்ணி எழுதுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட் டேக்கிங். அதுதான் வந்து 2 ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நோட் மேக்கிங் என்ன பண்ணணும், குயிக்காக கேப்சர் பண்ணணும் அண்ட் லேட்டராக வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ தான் வந்து நோட் மேக்கிங்னா என்ன அண்ட் எப்படி எழுதணும் அண்ட் அதுக்கும் நோட் டேக்கிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சம்மர் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவல் டாபிக்ஸுக்கு சம்மர் வேணா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.